The Lord gives voice before his army. தேவன் தன்னுடைய சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். For his camp is very great. அவருடைய பாளையம் மகா பெரியது. For strong is the one who executes the word. Joel 2:11. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது என்று யோவேல் 2:11 வாசிக்கிறோம். I'm telling you, this verse is not for everyone. இந்த வசனம் எல்லாருக்குமானது அல்ல. It is for selective and for exclusive. இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் மிகவும் முக்கியமானவர்களுக்கு. Who are vigorously serious about God, and to those passionately active in the dynamic body of Christ. யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுடைய சரீரத்திலும் பயனுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. Being in the army of God, being in his camp, one needs to be ambitious, highly devoted, highly dedicated, needs high attention. யாரெல்லாம் தேவனுடைய சேனையில் பாளையத்தில் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அதிக வாஞ்சை உள்ளவர்களும் அதிக கவனம் உள்ளவர்களும் அதிக அர்ப்பணிப்பு உள்ளவர்களுமாக இருக்க வேண்டும். If you are solemnly serious about being in the camp, being in the tribe of Judah in these last hours, the Lord himself will roar before his army. நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய சேனையில் பாளையத்தில் இருப்பதை மனோவாஞ்சையோடு எதிர்பார்த்திருப்பீர்களே என்றால் யூதாவின் கோத்திரத்தோடு கர்த்தர் இருந்தது போலவே உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சத்தமிடுவார். Additionally, he will add the tribe of Gad, mighty man of valor, men trained in battle. பராக்கிரமசாலிகளும் யுத்தத்திலே வல்லவர்களும் சகல ஆயுதம் தரித்த காத்தின் கோத்திரத்தையும் உங்களோடு இணைப்பார். They can handle shield and spear, whose faces are like faces of lion and who can run as swift as gazelles. அவர்கள் கேடயமும் பட்டயமும் ஈட்டியையும் பிடித்திருக்கக்கூடிய சிங்க முகத்திற்கு ஒத்த முகத்தையும் மான்களின் வேகத்திற்கு ஒத்த வேகத்தையும் உடையவர்களாய் இருந்தார்கள். And the camp of King David expanded because of tribe of Gad in 2 Chronicles 12th chapter and became great army like the army of God. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது தாவீதின் பாளையம் தாவீதின் சேனை மகா பெரியதாய் விஸ்தாரமானது. காரணம் காத்தின் புத்திரர்கள் தாவீதோடு இணைந்து கொண்டார்கள் என்று. The very same is going to happen in your life. இதே காரியம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். If you are eager for Christ in these last hours, கிறிஸ்துவின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தால் இதே போல சம்பவம் உங்களுக்கும் நடக்கும். He roars before you and backs you up with anointed and strong people. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் முழக்கமிட்டு அவர் உங்களை காட்டிலும் பலமுள்ளவர்களை மெழுகை போல அவர் உருகி போக பண்ணுவார். And then you will execute his word with new strength. நீங்கள் அவருடைய வார்த்தையை புது பலத்தோடு நீங்கள் பறைசாற்றுவீர்கள்.